இப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான டைகர் ப்ரான் வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது மசாலா எல்லாமே அந்த ப்ரான்குள்ளே உரைக்கிற மாதிரி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. குருணை பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தாளிப்பு வடகமும் நம்மக்கிட்ட கிடைக்குது. இதை வாங்குறதுக்கு வெப்சைட், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் 1.5 கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கினேன். எனக்கு எல்லாம் உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. மேலே இருக்க தோல், உள்ளே இருக்க குடல் எல்லாமே எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிடும் போது நரன்னு இல்லாமல் இருக்கும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இதுலேயே 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், ஒரு பொடி அரைக்கணும் அப்படின்னா, நம்ம பிரியாணி மசாலா அரைக்கணும்னா என்னென்ன போடணுன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 8 கிராம்பு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பீஸ் வந்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப வேண்டாம். மராட்டி மொக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இதுலேயே பட்டை வந்து ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான், சின்னதாக இருக்கிறதுனால. கல்பாசி ஒரு 2, ஜாதி பத்திரி வந்து ஒரு சின்ன பீஸ், அப்புறம் ரோஜா இதழ், அன்னாச்சி மொக்கு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு தான் இந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. காஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த இறாவை நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் இதிலையே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாமே நல்லா இதிலே வதங்கட்டும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மீதி இருக்கிறது பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் வந்து முறுமுறுன்னெலாம் வறுக்க வேண்டாம். ஓரளவுக்கு உப்பு காரம் இதில் உரைச்சா மட்டும் போதும். பாருங்கள், இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் காஞ்சிட்ருக்கலாம். இதுலேயே 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 கிராம்பு போட்டுக்குவோம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். பட்டை ஒரு 2-3 பீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா போடுறதுனால ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா பொரியட்டும்.
ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 75 கிராம் அளவுக்கு பூண்டும் எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதங்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம ப்ரான் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் போட்டோம், மீதி இருக்கிறத இதிலே சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணுவோம், இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாமே இது எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சமாக புதினா, இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது மொத்தத்துக்கு இது வந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வேணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம். முன்னாடியே 1/4 ஸ்பூன் போட்டோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 2 கருவேப்பிலை கொத்து இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். எனக்கு வந்து கருவேப்பிலை இந்த பிரியாணிக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணிக்கு இதெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துடலாம். இதில் 4 தக்காளி, அதாவது 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த நேரத்துலையே நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்துலையே நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்க இறாலையும் எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நான் வந்து தலை தட்டி பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்லேயே 1.25 கப் அளவுக்கு ஊற்றினோம்னா போதும். இப்போ நான் 1 தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குக்கர், அதாவது தட்டை வந்து வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா தலைப்புலன்னு நல்லா உலக்க கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுனா தான் உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா அரிசி போட்டோன்னே டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ நான் வந்து இதை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 பச்சை மிளகாயும் இதிலே போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி இருக்க கொத்தமல்லி எல்லாமே போட்டு விட்டுட்டு மூடி வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம
தண்ணி ஊற்றின தண்ணி எல்லாமே சரியாக போச்சு. இப்போ பாருங்கள் அரிசி எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஊற்றி விட்டுட்டோம் இல்லையா. பாருங்கள் லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் சாறையும் இதில் ஊற்றிடலாம். மீதி இருக்க புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு தட்டை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். பாருங்கள் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்து ஸ்டவ்வில். இப்போ இந்த பிரியாணி எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ எல்லாமே நம்ம போட்டு மூடிட்டோம் பார்த்திங்களா. இப்போ மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுடலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து ப்ரான் பிரியாணியில் ப்ரான் போடும் போது ரப்பர் மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும் பிரியாணி. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அடியும் பிடிக்காமல் நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நல்ல ஜம்முன்னு ஒரு ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் பிரியாணியில் ப்ரான்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணியும் நீங்கள் குலையாமல் தேங்காய் பால்லாம் போட்டு இந்த ப்ரானும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் ப்ரான்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்குது பிரியாணி. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.